வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து ஸ்கூல் திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு வந்தோமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் சப்பாத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பூவம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். பூவம்பழம் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸில் இந்த மாதிரி ஒரே ஒரு பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிறகு இந்த சைஸில் எடுத்திருக்கேன். நம்ம மஞ்சள் பழம்னு சொல்லுவோம் தெரியுமா, அதுதான் பூவம்பழம். ஸோ இது ஒரு பழம் எடுத்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து இது கூட வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த பழத்துக்கு தகுந்த மாதிரி, மாவு எவ்வளவோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்து ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு, அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்க. வாழைப்பழம் அப்புறம் வெல்லம், ஏலக்காய்லாம் சேர்த்து தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். வாழைப்பழம் வெல்லம்லாம் அரைச்சதை சேர்த்துட்டோமா. இப்போ இதில் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ அதனால் நான் கோதுமை மாவு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு போட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். அளவெல்லாம் கிடையாது இதுக்கு. இப்போ நெய் வந்து நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, வெல்லம் வாழைப்பழம்லாம் அரைச்சி போட்டிங்க இல்லையா, அதுக்கு கோதுமை மாவு எந்த அளவுக்கு பிடிக்குமோ சப்பாத்தி பதத்துக்கு வரணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு மாவு மட்டும் சேர்த்துக்கணும். நம்ம இதுக்கு மாவு சேர்த்துக்கிறதுக்கு அளவு கிடையாது. அதை நம்ம கண் மதிப்பில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த அளவில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு இருக்கும். மாவு வந்து பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும், அப்போ தான் இட முடியும் உங்களுக்கு. இதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளும் இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஏதாவது சாப்பிடும் போல் என்ன பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாழைப்பழ வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி நெய் தடவி தான் இட்டிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, மேலாக ஒரே ஒரு ஸ்பூன், அதாவது சும்மா அந்த ஸ்பூனை மட்டும் அப்படி தேய்ச்சி விட்டா போதும், ரொம்பலாம் விட வேண்டாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியே விடாமல் அரைச்சிக்கணும். வாழைப்பழம், அப்புறம் வந்து வெல்லம், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, இதை நல்லா அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஒரு பவுலில் மாற்றிட்டு, அதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்க்கும் போது அதுக்கு அளவு கிடையாது, சப்பாத்தி மாவு பதத்துக்கு வேணும். ஸோ அது கோதுமை மாவு, அந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவை சேர்த்து பிசைஞ்சிட்டு இட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். நடுவில் நெய்யை தடவிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளே சாப்பிட்டு முடிச்ச உடனே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு சாப்பிடலாம். சாக்லேட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டு போகலாம் ஹெல்த்தியாக. ஸோ இதுவும் அடுத்ததும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இதே மாதிரி அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். மேம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் மத்தியானம் நேரத்தில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். காஃபியோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.